வணக்கம். நம்ம இன்றைய சமையலில் செய்ய போகிறது இட்லி பொடி செய்ய போகிறோம். இட்லி பொடி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்ப்போம். உளுத்தம்பருப்பு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 கப்பு, கருவேப்பிலை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 20 பல். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 15 போட்டால் கூட போதும். சின்ன பல்லாக இருக்கனால 20 பல் எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் ஃபுல்லாக உப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பெருங்காயம், 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். 30 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு மிளகாய் காரமாக இருக்கும், ஒவ்வொரு மிளகாய் காரம் இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்கிறது 30 மிளகாய். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். உளுத்தம் பருப்பு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், எண்ணெயெல்லாம் விட வேணாம். அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறணும், பொன்னிறமாக மாறுற வரலும் வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக வறுப்பட்டுட்டு நம்ம அதை எடுத்துருவோம். இப்போ கடலைப்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துடலாம். கடலைப்பருப்பும் கலர் மாறிட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு இதையும் எடுத்துருவோம். எடுத்து அதே பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ எள்ளு சேர்த்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு அது வறுத்து எடுத்துருவோம். படப்படன்னு பொரியும், அப்போ நம்ம எடுத்துடலாம். எள்ளு கொஞ்சமாக தான் சேர்த்துப்போம், அதனால் படப்படன்னு உடனே பொரிஞ்சிடும். நீங்கள் டக்குன்னு பாருங்கள், அரை நிமிஷம் கூட ஆகலை, வறுபட்டுருக்கு. இப்போ உப்பு இதை சேர்த்து வறுத்து எடுத்துருவோம். உப்பு கண்ணாடி மாதிரி இருக்கிறது கொஞ்சம் வெள்ளையாக, பால் வெள்ளையாக ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துடலாம். உப்பு பார்த்திங்கன்னா பொரியுது. இந்த பொரியிற நேரம் பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் தனியாக வறுத்தோம்னா அப்படியே பிடிச்சிக்கும், அதனால் உப்போடு சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். வாசம் வந்தோடனே அந்த பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே சேர்த்துடலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டை தட்டி போட்டு வறுத்து எடுத்துடலாம். 1-2 தட்டியிருக்கேன். தட்டி போட்டால் தான் வாசம் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நறுக்கி போட்டிங்கன்னா வாசம் வராது. தட்டி போட்டு அளவு கம்மியாக வச்சு வறுத்தணும், இல்லைன்னா பிடிச்சிக்கும். பூண்டு பொன்னிறமாக வறுப்பட்டுருக்கு. இது எண்ணெயை அப்படியே வச்சுட்டு பூண்டை மட்டும் எடுத்து அந்த பருப்போடு சேர்த்துருவோம். அதே எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துருவோம். பூண்டு அளவு கம்மியாக வச்சு வறுக்கணும். கருவேப்பிலை நல்லா ஹைலியே வச்சு வறுக்கலாம். நல்லா வறுப்பட்டு சலசலன்னு சவுண்டு வராமல் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். அப்புறம் நல்லா வறுப்பட்டுருச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். அதே எண்ணெயில் மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் அதில் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்தோம்னா மிக்சியில் பிடிச்சிக்கும், பருப்பு நல்லா மெசையாமல் போயிடும். பூண்டுக்கு அதிக எண்ணெய் வேணுங்கிறதுனால முதல்ல பூண்டு வறுத்து எடுத்துடலாம். பூண்டுக்கு எண்ணெய் அதிகமாக பிடிக்கும், அதனால் பூண்டை முதல்ல எண்ணெய் அதிகமாக விட்டு வறுத்து எடுத்துடலாம். அடுத்து அதே எண்ணெயில் கருவேப்பிலை வறுத்து எடுத்துடலாம். கடைசியாக மிளகாய் வறுத்து எடுத்துட்டு இந்த எண்ணெயை நிறுத்தி வச்சிடலாம். வேண்டாம், அதில் ஊற்ற வேண்டாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். மசிச்சு ரொம்ப நைஸாக அடிக்க வேணாம், சலிக்கவும் வேணாம். கொஞ்சம் நெருன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கூட கொரகொரப்பாக விரும்புகிறவங்க கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. மீதி வச்சதையும் போட்டு அது மாதிரி கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இது நல்லா கலந்து எடுத்துடலாம். கலந்து எடுத்து ஆறினோடனே கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை இப்படியே நம்ம விடுறதுனாலும் விடலாம். அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, அப்போல்லாம் அந்த நாளில் கல் இயந்திரம் திருகையில் அரைச்சி எடுத்துக்குவாங்க. அதில் கடைசியில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளித்து கொட்டி கிளறி எடுத்து வைப்பாங்க. இப்போ நான் அந்த மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளித்து கொட்டி வைக்கிறேன். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பூண்டு கருவேப்பிலை மிளகாயெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் மீதி எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுலேயே இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து
1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு உளுத்தம்பருப்பு சிவக்குது. சிவக்க ஆரம்பிக்கும் போது அந்த கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை பொரிஞ்சோடனே பொரியோடு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இந்த பொடியோடு நம்ம சேர்த்து கிளறிடலாம். அந்த காலத்தில் திருவையில் அரைப்பாங்க, இடிப்பாங்க, உலக்க போட்டு இடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அதெல்லாம் இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ நம்மளால் முடிய மாட்டேங்குது, அதனால் மிக்சியில் போடுறோம். தாளித்து கொட்டியாச்சு. இதை நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். எண்ணெய் சேர்த்துக்கனால ஸ்பூன்லேயோ மரக்கரண்டிலையோ கிளறினா கூட நல்லா கிளறாது. அதனால் நல்லா கையிலேயே இப்படி பெசரி விட்டு நல்லா கலந்துருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஈஸியாக, நல்ல சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்படி தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தாளித்து கொட்டி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.